ராலுண்டு இதில் வந்து டெண்டு பண்ணுறது உண்மையில் ஒரு அழகான இடம் தான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணமடு குளத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து மீன்பிடி சம்மந்தமாக தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான காணொலியாக உங்களுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏனென்றால் இந்த மீன்கள் வந்து எப்படி பிடிக்கணும், என்னென்று வள்ளத்தில் கொண்டறியணும் என்றதெல்லாம் நாங்கள் இதில் முழுமையாக காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்தோம் ஒரு ராட்சத மீனெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மீன்களின் பேர்கள் வந்து வித்தியாசமாக இருந்தது. கோல்டன், அடுத்தது ரோ, இப்படி பலதரப்பட்ட பேர்கள் எல்லாம் மீன் இருக்குது. எல்லாம் 3 கிலோ 4 கிலோ என்ற அளவில் அந்த அளவில் மீன் எல்லாம் இருந்தது. ஆனால் வித்தியாசமான முறையில் இறால் எல்லாம் பார்த்தோம். பெருமதியான இறால்கள் கூட இந்த இடத்துல வந்தது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மீன்களின் விலை சம்மந்தமாகி நீங்கள் இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வெளியில் விலை வந்து வித்தியாசமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்குது, குறைஞ்சிருக்குது. ஆனால் இப்போ வந்து மீன்பிடி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லினோம். ஏனென்றால் காற்றுண்ட அந்த காலநிலையால் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லினோம். ஆனால் நாங்கள் பார்த்த எல்லா வள்ளத்திலையுமே வந்து 10 கிலோவுக்கு மேற்பட்ட 10-15 கிலோவுக்கு மேற்பட்ட பெறுமதியான மீன்கள் தான் இங்கே வந்திருந்தது. உண்மையில் இந்த காணொலி எல்லாருக்குமே தேவையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் என்ன விடயம் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கமெண்ட் ஒன்று செய்தீங்கன்னு சொன்னால் இந்த அவங்களும் வந்து பார்த்து கொள்ளுவாங்க. இதில் சரியான விஷயம் என்ன, பிழையான விஷயம் என்ன, நாங்களும் சில நேரம் பிழையாக சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சின்ன லைக் கொண்டு போடுங்க, அப்போ தான் காணொலி வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரும். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நிற்கிறது இரணமடு வான் கதவுகள் திறக்கிற பக்கம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு நேரத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி போகும். இப்போ துப்புரவாக தண்ணியே இல்லை. நாங்கள் இப்போ இரணமடு குளத்தின் மீன் பிடிக்கிற பகுதிக்கு தான் போகிறோம். உங்களுக்கு இந்த பகுதியை காட்டிட்டு போவோம்னு தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். சரி, நாங்கள் அங்கே பார்ப்போம் என்ன நடக்க போகுது. பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. அந்த டிப்பா புயல் நேரம் எவ்வளவுக்கு தண்ணி நின்றது, இப்போ எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இரணமடு குளத்தின் வயல்களுக்கு தண்ணி விடுற அந்த இதோடு தான் நிற்கிறோம். சரியா, பாருங்கள் எப்படி இருக்கான்னு இந்த இடம். அப்படி அழகான ஒரு இடம். இரணமடு குளம்ன்றது உண்மையில் ஒரு அழகான இடம் தான். இதில் குளிக்கிறாங்க, இதில் படியெல்லாம் குளிக்கிறாங்க. இதால் தண்ணி பம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி பாய்கிற இடம் இதுதான். அதையும் உங்களுக்கு நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க, இருந்தாலும் நானும் உங்களுக்கு காட்டுறேன். இதை இருக்குது இந்த இடம் வந்து. இதுக்குள்ளால தான் தண்ணி போகுது. கீழால் இந்த இதுக்குள்ளே வந்து மோட்டர் இருக்குது. இந்த மோட்டருக்குள்ளால் தண்ணி இழுத்து அப்படி அங்கே கொடுக்குறது பாருங்க. இதுக்குள்ளே வந்து மோட்டர் வச்சுக்கிறாங்க. இந்த மோட்டரால் தண்ணி கொடுத்தா இங்கெல்லாம் குடிக்கணும். அங்கே இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது எல்லோரும் போட்டிருந்தாலும் கூட இந்த நாங்கள் திருப்பி இந்த இடங்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கும் ஒரு ஆசை, விருப்பம் இந்த இடத்துல வரும். இதில் குளிக்கணும் போல் இருக்கும். அப்படியான ஒரு அழகான இயற்கையான ஒரு சந்தோஷமான இடம் தான் இந்த இடம். இது எல்லாரையுமே பார்க்குறதுக்கு இல்லை, அது வந்து இதுன்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதுக்கால வந்து இப்படியே வந்து தண்ணி இது வந்து திருவையாறு பகுதிக்கு போக்கி கொண்டிருக்கு பாருங்க. இவ்வளோ அழகாக போகுது. நாங்கள் இப்போ நிற்கிறது பாருங்கள் இரணமடு குளத்தின் பக்கம் நிற்கிறோம். குளத்தின் வான் கதவுகள் தண்ணி போகிற பக்கம் தான் நிற்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 9ஆம் மாதம் 10ஆம் மாதத்துக்கு பிறகு இந்த இடத்த நீங்கள் பார்க்கவே இயலாது, இந்த இடத்துக்கு வரையும் இயலாது. அப்படியா இருக்கும். சரி, நாங்கள் இப்போ குளத்தின் பக்கம் போய் இவ்வளோ தண்ணி கிடக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டப்போம். இப்போ இந்த இடத்த பாருங்கள். நாங்கள் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் யோசிப்பீங்க இது ஒரு ரோட்டண்டு. அப்படி இல்லை, இது தண்ணி வந்து குறைஞ்சதால் இதில் ஒரு பாதையாக இப்போ எல்லோரும் போய் கொண்டிருக்கிறோம். மழை காலத்தில் இந்த இடத்துல இதுக்குள்ளே கூட தண்ணி நிற்கும். அந்த பகுதியில் கூட தண்ணி நிற்கும். நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு பெரிய ஒரு நடு ஆற்றுக்கால போகிறோம்னு சொல்லலாம். அதில் ஒரு போட் நிற்கிது. இப்போ நல்லா குறைஞ்சிட்டு தண்ணி, மழை இல்லாததால் நல்லா குறைஞ்சிட்டு. இன்னும் சொற்ப நேரத்தில் வந்து நாங்கள் மீன்கள் வந்து
கொண்டு வருவாங்க, கரைக்கு கொண்டு வருவாங்க. அதில் தான் நாங்கள் உங்களுக்கு காட்டப்புறம் இரணமடு ஜப்பான் வந்து டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். உண்மையில் இரணமடு ஜப்பான் வந்து இப்படி இருக்குது என்னமான்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இரணமடு ஜப்பான் சாப்பிடாதாக்கள் சாப்பிடுங்க வேண்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மருத்துவ குணங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இரணமடுவில். என்னென்னு தெரியல, இங்கே வளர்ப்பு மீனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. பாருங்கள் எப்படி போகிறோம் நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் நிற்கிறாங்களேன்னு. காற்று இப்போ வந்து கடலுக்கே போகணான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆற்றுக்கும் போகணான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காற்றா கிடக்குது. இன்னும் ஒரு போட்டும் வரல. நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். இதில் ரெண்டு பேர் போயினோம். கடலுக்கு போயிட்டு தான் போயினோம் போல இருக்குது. இதில் வந்து 2 தோணி வந்து வந்திருக்குது. இன்னொரு தோணி வந்து அந்த வல்லம் வந்து பாருங்கள் அங்கே ஆற்றுல நிற்கணும். மீன் பார்க்குறாங்களன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இங்கே நிற்குதாண்டு பார்த்து கொண்டு வரணும். ஜப்பானெல்லாம் நல்ல விலை போகுது. நல்ல ஜப்பான்னு சொல்லினோம். என்னென்னு தெரியல, வந்தால் தான் எங்களுக்கும் தெரியும். சரி, எல்லாம் வரினோம். இவங்களெல்லாம் நான் நினைக்கிறேன் வேறு இடத்துல வள்ளங்களை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். இங்கே பாருங்கள் மீன் எடுத்து கொண்டு வரினோம். நாங்கள் அதில் போய் பார்ப்போம், என்னமேன்றதை பார்ப்போம். சொல்லுது ஜப்பான் ஸ்லாப்பி. அதில் ஜப்பான் இருக்குது. 2 கிலோ வரும் போல இருக்கா அந்த அங்கே கிடக்கிறது. அது ஜப்பான். அப்போ அதில் கோல்டன் கோல்டன். ஆமாம், அதில் பாருங்கள் 2 கிலோ கிட்ட வரும். அது உயிரோடாங்க கிடக்குது. நீங்கள் இந்த ஸ்லாப்பியோட மற்ற மீனெல்லாம் எடுத்து வந்து இப்போ படுத்து வர ஆளு இரணமடு ஜப்பானுக்குன்ற ஒரு தனி டேஸ்ட் இருக்குன்னு. தாண்டு கிடக்குது. நான் நினைக்கிறேன் பழுது அடைஞ்சிட்டா அல்லது தாண்டுட்டான்றது தெரியல. ஆனால் தாண்டு கிடக்குது இந்த பள்ளம். அதில் வந்து மீன் வளர்க்குறது கிடப்ப மீன்களை வந்து எடுக்கணும். இதில் வந்து பிடிச்ச மீனை கொண்டு போயினோம். இனி கொண்டு போய் அங்கே நிறுத்து வியாபாரிகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிடலாம். இது ஒரு விலையில் வந்த மீன் தான் இதில் கொண்டு வராங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு வள்ளம் கரைக்கு வந்து கொண்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஏற்கனவே பார்த்ததில் 3 பேர் வந்ததில் இதில் 2 பேர் தான் தெரியணும். வணக்கம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் சாந்தபுரம். சாந்தபுரம். நீங்கள் இங்கே என்ன தொழில் செய்கிறீங்க? நான் இங்கே ஒரு தொழிலுங்க வந்தவங்களுக்கு வள்ளக்காரங்களுக்கு வழக்கு பிராய் கொடுக்குறது. அப்புறம் ஆக்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன தருவாங்க? மீன் தருவாங்க. மீன் தருவாங்க. கறிக்கு மீன் தருவாங்களே. கறி மீன் எல்லாம் 1 கிலோ 1/2 கிலோ அப்படி மீன் வார மாதிரி தருவாங்க. நீங்கள் இதாக எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷம். 2 வருஷமாக இந்த வேலை செய்கிறீங்க. ஐயா, இப்போ மீன் வந்து முதல் வந்ததை விட இப்போ மீன் எப்படி வருது? இப்போ மீன் கொஞ்சம் சில நேரம் படும், சில நேரம் படாது. சில நேரம் படாது. என்ன படாட்டியும் உங்களுக்கும் பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு 2 மீன் 3 மீன் அப்படி தருவாங்க. சரி. 10 கிலோ வரும், இல்லைன்னா 15 கிலோ வரும், இல்லைன்னா 100 கிலோ முடிச்சு விடுவாங்க. அப்படி கிலோமீட்டரை பொறுத்துட்டு இருக்கு. மீனை வந்து குடிக்கணும்.
வியாபாரிகள் எடுக்கணும் பாருங்கள். நல்ல பெரிய பெரிய மீன்கள் வந்திருக்கு. கோல்டன் மீன்கள், பெரிய மீன் வந்திருக்கு பாருங்க. ஓவா அவ்வளோதானே இதில் பாருங்க. ஏன்னா தூக்கிறது அதே தூக்கிறீங்க பழுதாயிட்டா ஒரு மீனை தூக்கிறீங்க பழுதாயிட்டாண்டு. ஆனால் அது வந்து இதுக்கு எடுக்கலாம் இல்லாமல் ஐயா வந்து அதை கருவாடு போட போகிறேன்னா நிற்கிறேன். இறால் உண்டு, பிட்டிய இறால். நான் நினைக்கிறேன் இது வந்து குறைஞ்சது ஒரு 3/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 3/4 கிலோவில் 1/4 கிலோ வரும், இல்லை 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய இறால். பொக்குச்சான் இது வந்து ஒன்றுக்கும் எடுக்கிற இல்லையா? அதான் எடுத்து சாப்பிட்றோம். பொக்குச்சான் எவ்வளோ தூரம் நீங்கள் போகிறீங்க? எவ்வளோ தூரம் போவீங்க? ஓ ஜோ இறால் என்ன விலை போகுது இப்போ? இறால் வந்து 2000 ரூபா போகுது கிலோவா? நல்ல விலை தானே இப்போ. படவணுமே நடுவில் இப்போ காற்று இருக்கிறதால பாய் கட்டி தான் இப்போ போய் வரீங்கன்னா பாருங்கள். முதல்லாம் வந்து சும்மா தொடுத்து கொண்டு போய் கொண்டு வந்தவங்க இப்போ பாய் கட்டி போய் வராங்க. இங்கே வந்து எப்படி இருக்கண்டு, இவ்வளோ அழகாக இருக்கண்டு. பெருசாக அந்த இதொன்று பண்ணுற தேவையில்லை. காற்றுக்கு அப்படியே இழுத்து கொண்டு வரும். இதில் ஒன்று வருது படகு, அந்த அதில் ஒன்று வருது. எல்லாம் பாய் கட்டி தான் பெருகினோம் பாருங்கள். ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி ஸ்லோவாக வந்து கொண்டு இருக்குது. கஷ்டம் இல்லை. அவர் அந்த துடுப்பு பிடிக்கிறவர் மட்டும் அழகாக பிடிச்சி கொண்டு வாரார். இவ்வளோ அழகான வழியில் வந்து ஒன்று எங்களுக்கு நீரை தான் வருது. பாயம் அடக்கப்புறம் நினைக்கிறேன். வேகமாக தான் வருது. சும்மா நோமலாக சிலவாக வருது. இந்த காற்றுக்கு அவ்வளோ வேகமாக வருதுன்றாங்க. நான் பாயம் அடக்க நல்லா கிட்ட வந்துட்டு கரெக்ட். வள்ளங்கள் கரைக்கு வர அந்த வியாபாரிகளும் பெரியணும். ஏன்னா அந்த அதில் வர அவ்வளோ மீனையும் அவையில் தான் எடுப்பினோம். அப்படித்தான் அந்த நடைமுறை இருக்குது. வியாபாரிகளே வந்து நேரடியாக கதைச்சி அதில் இந்த எடுத்து கொண்டு போய் அங்கே நிறுத்துத்தான் பிறகு அங்கெல்லாம் கொண்டு போயினோம். அதுதான் கூடுதல் எல்லாருக்கும் போதாம வந்துருக்கு. ஆற்றுல போகிறதுக்கு பாதுகாப்பு அங்கி கொடுத்துருக்கணும் பாருங்கள். இதுதான் முக்கியம். என்ன சம்பவம் பண்ணாலும் இதை வந்து போட்டுட்டு, அதுவும் ஜமகாடை கம்பெனி தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த படகு வருது. அதுவும் பாய் கட்டி தான் வருது பாருங்கள். அதில் தண்ணி வருது தான் பாராது போல எனக்கு. மெட்டால காணல. கரைக்கு வந்துட்டு எல்லாம் கரைக்கு வந்துட்டு பாருங்கள். இழுத்து கொண்டு வரீங்கன்னா சும்மா ஒரு ஆளே கொண்டு வரலாம். அப்படி அந்தளவுக்கு தான் இருக்குது.
இந்த முறை எல்லாம் போதா புது மீன் ஒன்று வந்திருக்கு இந்த கருவாச்சல் சொல்லி இந்த கடல் மீன் ஒன்று வந்திருக்கு எங்கடா இது கடை ஓ வேணே உயிர் தொழில் செய்கிறேன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருமதி எவ்வளோ வேணும் நூல் வலை தான் என்ன கிட்டத்தட்ட சராசரி ஒரு 1.5 லட்சம் காசு விலைக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபா காசு இருந்தால் ஒரு போட்டும் வலையும் கொடுப்பினோம்னு சொல்லினோம் பாருங்கள் ஜப்பானில் இடத்துல போடினோம் 1,80,000 போட் பா இது என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ சங்கத்தால் இப்போ போட்டல் நைட்டாக வருது கவர்மெண்டால் கொடுத்த போட் விலை நீங்கள் வேண்டணும் அப்படி இது சங்கத்தை கட்டணுமோ மீன் வந்து அரைப்பட்டு வரி இருக்குது சங்க வருமானத்துக்கு பணியாளர் ரெண்டு பேர் வேலைக்கிறாங்க 2 பணியாளருக்கு சம்பளம் காசு இதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ 570 மீன் இதில் எங்களுக்கு 520 பிடிக்கணும் 50 ரூபா சேர்ந்து 50 ரூபா சரி மீன் வந்து ஒரு இதுக்கு 20 ரூபா அந்த சங்க வருமானம் 20 ரூபா எங்கிட்ட சமீபம் ஒரு 5 ரூபா ஒரு கிலோவுக்கு 5 ரூபா சேமிக்கணுமா அதை வருஷத்தில் கடைசியில் எடுக்கலாம்னு சொல்லினோம் நட்டாக இருக்கும் சைவக்காரங்க வந்து பொங்கல் இது வந்து அந்த கடைக்கும் போகலாமோ அங்கே வரைக்கும் மாம்பழம் வரைக்கும் போகலாம் பாருங்க எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் சங்கம் இருக்குது சங்கத்தில் ஒரு பதிவு இருந்தால் மட்டும்தான் சொல்லிட்டு சங்கத்தில் அதனால் கிளிநொச்சியில் ஆகலாம் இல்லை இந்த இடத்துல என்ன இல்லை நாங்கள் முள்ளத்தி வந்து வராங்க மற்ற இது டெவல் போடுற பொறிச்சு டெவல் போடுற மற்ற பொரியலுக்கு தான் சொல்லுங்கள் மற்றபடி அவர் கரைக்கு சரி வர இதில் ஜப்பான் எல்லாம் கிடக்கு பாருங்க உயிரோட எல்லாம் உயிர் மீன்களை எடுக்கிறது கஷ்டம் நாங்கள் வேண்டுறது என்னதுக்கான இந்த சிலாபி எல்லாம் செத்தா அடுக்கிற இடம் உயிரோட மட்டும் தான் நடிக்கணும் ஆளுகளை செத்தாண்டு ஐஸ் அடிக்கும் போது அது ஊதல் தண்ணி அதுக்குள்ள பிரச்சனை இருக்கணும் இது என்ன ஒரு ஆள் போகுது இதுன்னா 1300 என்ன இது 2000 இதுல காலுக்கு தான் பொறுமதி கூடன்றாங்க அழுப்பியா காலையில் இந்த இது வரைக்கும் நீங்கள் ஒரு நாளில் இந்த ராலயத்தினை கூடிய எடுத்திருப்பீங்க பிடிச்சிருப்பீங்க வரையில் இல்லாமலும் வருவோம் கூடி வேண்டியது வரைக்கும் பழம் 1 கிலோ 2 கிலோ அப்படி என்று எடுத்திருப்பீங்களா பழம் ஒரு நாள் செவையில் 5 கிலோ பிடிச்சி 5 கிலோ பிடிச்சிருக்கு பெருசு வந்துருக்கா இல்லை சின்ன நெல் வந்து பெருசு வரும் சின்ன வரும் சூறவா போனோம்னு சொன்னால் ஆற்று பக்கம் போனோம்னு சொன்னால் பிடிக்கலாம் இதுவரையே விட்டான்னு சொன்னால் இப்படி ஒன்று தான் பசங்க அப்போ நீங்கள் நேற்று எவ்வளோ விட்ட நீங்கள் நேற்று விட்டேன் நேற்று விட்டு காலாக எடுத்துக்கணும் சரி அண்ணா நன்றி ஓகே மீனை கழுவுற பாருங்க இதில் வந்து மீனை கழுவிட்டு போகிறதுக்கு ஒரு வியாபாரி எடுத்த மீனை கழுவிட்டு போக்குற வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு போக்குறேன் தானே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் எங்களோட காணொளி இதோட நிறைவாகுது நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து வேறு காணொலிகள் உங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது இரண்டமடு குளத்துக்கால போகிறோம் அப்படி சொல்லுவோம் இது வந்து நீங்கள் எப்போ பார்க்கலாமண்டா 8
8ஆம் மாதம் இப்போ நாங்கள் நிற்கிற டைம் 10-11 நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் போகணுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி தான் இந்த இடம் இருக்கும். இப்போவே வந்து இரணமடம் அதுக்கு டூரிஸ்ட் எல்லாம் வரி நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியாது தூரத்தில். இப்போ நாங்கள் போகிறது இரணமடம் குளத்துக்கால போய் கொண்டிருக்கிறோம். 10ஆம் மாதம் எல்லாம் இதுக்குள்ளே வந்து இறங்கினா ஒடி தான் எடுக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்படி இருக்கு இடம்னு பாருங்கள். ஐயா ஒரு ஆள் வாரார். ஐயா சைட் விட்டு நிற்கிறாரு. ஐயா சைட் விட்டு நிற்கிறாரு. எங்களுக்கா இந்த எல்லாரும் வந்து முட்டு பட்டுருவோம்ண்டு. ஐயா மீசக்கார நண்பன் மாதிரி நிற்கிறார் ஐயா. இது வந்து குளத்துகளுக்கு வயல்களுக்கு தண்ணி விடுற இந்த பதுக்கெல்லாம் போகும் தண்ணி. எவ்வளோ காலப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்னு பாரு. சுரங்கண்ண மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது பாருங்கள். இது எந்த ஆலயம்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும்.